தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. சிறப்பான முறையில் மெட்ரிகுலேஷன் இடம் கிடைச்சிச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல வரல, அது உங்களுக்கு மாய்க்கா ரொம்ப சிறப்பான ஒரு பரவசத்தில் ஆழ்த்திய மாய்க்காவின் 80ஆம் ஆண்டு கொண்டாட்டம். மலேசிய இந்தியர்களின் தாய் கட்சியாக விளங்கும் மாய்க்கா தற்போது 80ஆம் ஆண்டில் கால் பதிக்கிறது. இந்த 80ஆம் ஆண்டு கொண்டாட்டம் நாடு தழுவிய அளவில் மாய்க்காவினர் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் பேரா மாநிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாகான் டத்தோ தொகுதி மாய்க்காவின் 80ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு குடும்ப தின விழா மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. சன்மார்க்க மண்டபம் சிம்பங் அம்பாட் ஊத்தான் மெலிங்தாங் பேராக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் மற்றும் குடும்பத்தினருக்கான செயல்பாடுகள் மூலம் உள்ளூர் மக்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமை மற்றும் குடும்ப பிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் கல்வி மேம்பாட்டில் கட்சியின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு பல உதவிகள் வழங்கப்பட்டன. பாகான் டத்தோ மாவட்டத்தைச் சேர்ந்த 2025ஆம் ஆண்டு SPM தேர்வில் சிறந்து விளங்கிய 10 இந்திய மாணவர்களுக்கு மடிக்கணினியும் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான 10 இந்திய நோயாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய பாகான் டத்தோ மாவட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் 10 பேருக்கு தலா 500 ரிங்கிட் சிறப்பு நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சமூக ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்துவதோடு உதவி தேவைப்படும் மக்களையும் தங்கள் சாதனைகளால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்களையும் கௌரவிக்கும் ஒரு சிறந்த தளமாக அமைந்துள்ளது என்று பாகான் டத்தோ தொகுதி இளைஞர் தலைவர் மற்றும் துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரியுமான அரவிந்த் அப்பளசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய்க்கா பாகான் டத்தோ தொகுதி சார்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 MIC செலிப்ரேஷன் முன்னிட்டு ஃபேமிலி டே செஞ்சுருக்கிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டின் நம்ம தேசிய தலைவர் மாய்க்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S. விக்னேஸ்வரர் தலைமையில் நம்ம துணைத் தலைவர் திரு M. சரவணன் இருக்கார். ஸோ இவங்களோட ஆதரவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முழு நாடு அளவில் 148 தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி டே கொண்டாடுறாங்க. இந்த ஃபேமிலி டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய்க்காவோட ஒரு பெரிய கொள்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எப்பவுமே மாய்க்கா ஒரு ஆலமரம்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா, மாய்க்கா ஒரு பெரிய குடும்பம், மாய்க்காவும் மக்களும் நம்ம பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி அது முன்னிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேமிலி டே பாகான் டத்தோ அளவில் சிறப்பான முறையில் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். பல விதமான விளையாட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகான் டத்தோ வட்டார சார்ந்த சிறந்த தேர்வு SPMல போன வருடம் யார் எடுத்தாங்களோ 10 மாணவர்களுக்கு நம்ம லேப்டாப் வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளி பாகான் டத்தோவில் மட்டும் 16 தமிழ் பள்ளி இருக்குது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் தேர்வு செஞ்சு படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி மற்ற கேம்ஸு ஸ்பீச்சு போட்டியும் சரி என்னென்ன வகையில் அவங்க டிவிஷன்லேருந்து ஸ்டேட்டிலிருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நேஷனல் வரைக்கும் போன மாணவர்களாக தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 500 வெள்ளி வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளை தலைவர்கள் 10 பேர் தேர்வு செஞ்சு சிறப்பான முறையில் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய்க்கா எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா கல்வி இல்லாமல் நம்மளோட தலையெழுத்தே சமுதாய தலையெழுத்தே மாற்றவே முடியாது. கல்வி தான் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகான் டத்தோ வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின் துணை பிரதமர் ஸ்ரீ ரிசைட் அமிடி இருக்காரு. அவருக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கும்போது மாய்க்காவின் இளைஞர் தலைவராக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா முக்கியமாக கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி மூலிமா தான் நம்ம மேல்படுத்த முடியும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய்க்காவில் கூட நம்மளுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இருக்குது, டேஃப் காலேஜ் இருக்குது. சிறந்த தேர்வு எடுத்த மாணவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா MID மூலிமா லோன்ஸ் வழங்கப்படுது, ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம் நம்ம. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, முடிஞ்ச அளவுக்கு மாய்க்கா பாகான் டத்தோவும் சரி தேசிய மாய்க்காவும் சரி ஸ்ரீ டாக்டர் மசைடா அமிடியும் சரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன நம்ம மாணவர்களுக்கு அடிமட்ட வரைக்கும் நம்ம போய் வீடியோடாக போய் அவங்கள நம்ம நேர்களை சந்திச்சு என்னென்ன செய்ய முடியுமோ இது வரைக்கும் சிறப்பான முறையில் இந்த பாகான் டத்தோ அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எல்லா மாணவர்கள் எல்லா இளைஞர்களுக்கு படிப்பு சிறப்பான முறையில் வரும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டின் துணை பிரதமர் டாக்டர் ரிசைட் அமிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபேட்டோட சேர்மேன். அந்த வகையில் நான் அவருக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கும்போது என்னென்ன வாய்ப்புகள் டிபேட்டில் நம்ம இளைஞர்கள் நம்ம சேர்க்க முடியுமோ அதுவும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மாநில அளவில். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கபடி, சிலம்பம், பந்து விளையாட்டு, ஃபுட்சால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில பாரத கப்பு நடந்துச்சு. என்னென்ன முடியுமோ இளைஞர் பகுதி மாநில அளவில் ஒரு துணைத் தலைவராக இருந்து
தலைமைத்துவம் நம்ம செயல்பட்டு என்னென்ன வகையில் நம்ம இளைஞர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ நம்ம உதவி செஞ்சுட்டோம். இது வந்து ஒரு சொல்லுவாங்க ஒரு அனல் பறக்கிற ஒரு நேரம். இது நிறைய பேர் வந்து தேர்தல் எப்போ வரும் தெரியலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற டைமு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய்க்கால நம்ம வந்து தேர்தல் டைம் தான் வந்து முளைச்ச காலம் மாதிரி வந்து நம்ம வந்து முன்னுக்கு இருக்க மாட்டோம். நம்ம எப்பவுமே வந்து தேர்தல் இருக்கோ தேர்தல் இல்லையோ வீடுக்கு வீடு எஸ்டேட்டுக்கு எஸ்டேட் கம்பத்துக்கு கம்பம் தாமானுக்கு தாமான் நேருக்கு நேர் சந்திச்சு என்னென்ன செய்ய முடியுமோ உதவிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து தேர்தல் வருதுன்னு சொல்லி முறையை செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு சிறப்பான முறையில் அடிமட்டத்துக்கு நம்ம செஞ்சு என்னென்ன போய் உதவி செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுக்கிட்டோம். நான் வந்து ஒரு உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் பேச ஆசைப்படுவேன். எப்பவுமே அரசியல் பேசி அப்புறம் மாய்க்கால் இருந்தால் கூட நம்ம வந்து தேசிய முன்னணிக்காக தான் நீங்கள் இந்த வாட்டி ஓட்டு போடணும்னு சொல்ல வரல. ஏன்னா உண்மைக்கு வரணும். நிறைய பேர் பல விதமாக என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் வந்து நான் அதை பற்றி பேச வரல. மாய்க்கா என்ன செய்யுது, தேசிய முன்னணி என்ன பண்ணிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனு 2000 கோத்தா வந்து நம்ம ஒரு டே டேரெக்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து 2000 பேர், அதாவது ஃபுல் ரிசல்ட் எஸ்பிஎம் ஸ்டேட்டு எடுத்தாலும் சரி, ஒரு 4 எடுத்தாலும் சரி, ஒரு 5 எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு சிறப்பான முறையில் மெட்ரிகுலேஷன் இடம் கிடச்சிச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல வரல, அது உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி படிக்கும் போது பப்ளிக் யூனிவர்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டேக் இருக்கும்போது போன முறை வந்து டாக்டர் ஸ்ரீ நஜீப் தலைமையில் 7% நம்ம வழங்கணும் தேசிய முன்னணி. டைரெக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டிக்கு மலேசியா படிக்கும்போது அந்த திட்டம் வந்து கடைசி ஃபைனல் இயருக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிறதோட 3 மடங்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சி. எதனால கிடைச்சுன்னா அந்த கோத்தா சிஸ்டம் இருக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் 7% வந்து நம்ம தேசிய முன்னணி போன முறை நம்ம கோத்தா சிஸ்டம் கொடுத்துருந்தோம். அதாவது நீங்கள் எந்த அரசு ஆஃபீஸ் போயிருந்தாலும் போன முறை நீங்கள் நிறையா நம்ம மக்கள் நம்ம இந்தியர்கள் வந்து நீங்கள் அங்கே பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தேசிய முன்னணிகள் வந்து நம்ம வாயில மட்டும் சொல்லாம செயல்பட்டோம். அது வந்து எல்லாரும் பார்த்தீங்க. ஸோ அதனால வந்து அரசியல் பேச விரும்பல, உண்மைக்கு நம்ம வரணும். தேசிய முன்னணி வந்து சிறப்பான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அரசியல் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையா கண்ணியமா கரெக்டா என்ன நம்ம மக்களுக்கு செய்ய முடியுமோ நம்ம செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு. பங்கடத்து வட்டாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு செய்யும் போது கண்டிப்பாக யோசிப்பாங்க, கூட்டத்தை எப்படி நம்ம திரட்டுறது, ஆள் வருமா வராதா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பங்கடத்து மக்கள் 1500 பேர் அலை போல வந்திருந்தாங்க. இது வந்து இந்த நிகழ்வு மட்டும் இல்லை, நம்மளோட மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க பங்கடத்துக்கு பல முறை வந்துருக்கிறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறையும் நம்ம சேட்டாமிடி நிகழ்வு செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா போன முறை 2000 பேர் வந்திருந்தாங்க. இந்த முறை நீங்க மாய்க்கா மூலியமா நம்ம நிகழ்வு செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா 1500 பேர் அலை போல் வந்து நம்ம நினைச்சே பார்க்கல. ஏன்னா நம்ம ஃபேமிலி தானே செய்யறோம். அதுக்கும் இந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா ஒரு நல்ல ஒரு சிக்னலா நான் பாக்குறேன். ரிசைட்டாமிடியும் மாய்க்கா ரொம்ப சிறப்பான ஒரு நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒன்னே தான் கேட்பேன், இது வரைக்கும் ரிசைட்டாமிடி மாய்க்காவை எந்த ஒரு இடத்துல தாக்கி நீங்க பாருங்க, வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மாய்க்கா தேசிய தலைவர் விக்னேஸ்வரன் அவர் தனிப்பட்ட முறையில் ரிசைட்டாமிடி எங்கேயும் தாக்குனதும் இல்லை, எங்கேயும் பேசுனதும் இல்லை. அதனால என்ன சொல்றேன்னா ஜைட்டோட சிறப்பு அதிகாரியா இருக்கும் போது அதே மாதிரி எம்ஐசியில் மாய்க்கல் இளைஞர் பகுதி பங்கடூர் தலைவராக இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட ஒரு சிறந்த முறையில் தான் இருக்குன்னு சொல்லுவேன். மாய்க்கான் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனும் சரி, மாய்க்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரவணனும் சரி, பேரா மாநிலம் நம்ம தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமியும் சரி, எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா மாய்க்கா வந்து ஒரு ஆலமரம், மாய்க்கா வந்து ஒரு குடும்பம். இது வந்து சிறப்பான ஒரு உதாரணம். நான் சொல்றேன்னா இன்னைக்கு இங்க நிற்கிறாங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ பேர் மேலே நிற்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளைங்க தான். தடிக்கா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூல் 2 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, வியாபாரம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொந்த தொழில் செய்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கடத்தை பட்டி தொட்டி எங்கே இருந்தாலும் எந்த எஸ்டேட், எந்த கம்பம், எந்த லோரம் எல்லா இடத்துலையும் வந்துருக்குறாங்க. இது என்ன காமிக்குதுன்னா மாய்க்கா வந்து ஒரு ஆலமரம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இந்த எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் சரி, நாங்கள் தான் ரைட்டு, இந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. என்னென்ன குறைகள் நம்மளுக்கு இருக்கோ நம்மளாம் திருத்திக்கிட்டு மக்களோட மக்களா என்னென்ன எங்களால் செயல்பட முடியுமோ அதே முடிஞ்ச அளவுக்கு செயல்பட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப விழா. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.